வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 1 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை இன்னும் தேர்தலுக்கு 2 நாட்கள் இருக்கு, அதுக்குள்ளயும் நம்ம மக்கள் கிட்ட நிறையவே பேச வேண்டியது இருக்கு. நம்ம ஊருக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள நீங்க சொல்ற யோசனை எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அத்தை இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வீடா போயிட்டு அவங்க கிட்ட நம்ம வந்துட்டு பேசணும், அவங்க குறைகள் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள கண்டிப்பா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம பாட்டி வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ போனை பார்த்துட்டு என்ன இது பாட்டி கால் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அத்தை கிட்ட, அத்தை ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு முக்கியமான கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. வெளியில போயிட்டு சொல்லுங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி, இது மாதிரி என் மருமக தேர்தல்ல நிக்க போறா, அதனால நான் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஓட்டு கேட்டேன்பா. ஆனா என்னாச்சுன்னு பாத்துட்டீங்கன்னா, ஊருக்கு வந்துட்டு ஓட்டு கேட்க சொல்றாங்க. அவங்க ஊர்ல இருந்துகிட்டு இது மாதிரி ஓட்டு நான் கேட்க கூடாது அப்படின்னு பேசுறாங்க. ஈஸ்வரியா ஓட்டு கேட்டா அவங்க ஓட்டு போறேன்னு சொன்னாங்கப்பா. என்னதான் இருந்தாலும் ஈஸ்வரி நேரடியா பேசுறது தானே நல்லது. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி நான் பாத்துக்கிறேன், அத்தை கிட்ட சொல்றேன். அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரியா, அவ கண்டிப்பா இந்த ஊருக்கு எல்லாருக்கிட்டையும் ஓட்டு கேக்குறது ரொம்ப கஷ்டம், அவ கேட்க மாட்டா அப்படின்னு தான் தோணுது. அந்த ஊரை விட இந்த ஊர்ல உள்ள ஜனங்கள் தான் ரொம்ப அதிகம். சோ இவங்க எல்லாருமே ஈஸ்வரி இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. நீதான்ப்பா ஏதாவது பண்ணணும். ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, அத்தைய கண்டிப்பா அந்த ஊருக்கு கூட்டிட்டு எல்லாருக்கிட்டையும் ஓட்டு கேட்க வைக்கிறேன், சரியா? இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, சரியா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, எப்படியாவது அத்தையை அந்த ஊருக்கு கூட்டிட்டு போகணுமே, அப்பதான் அத்தைக்கு அதிகப்படியான ஓட்டு கிடைக்கும். இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு ஹீரோ இங்க இருந்து வராரு. அப்ப அவங்க அத்தை நின்றுகிட்டு இருக்க நம்ம ஹீரோ போயிட்டு, அத்தை உங்களுக்கே தெரியும் நம்ம ஊர்ல உள்ள ஓட்டை விட பக்கத்து ஊர்ல உள்ள ஓட்டு தான் ரொம்ப அதிகம். சோ அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஓட்டு கேட்கணும். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள அந்த கிளவி இருக்கிற ஊருக்கா என்ன கூப்பிடுறீங்க? அங்க எல்லாரையும் பார்த்து கை கட்டி நான் ஓட்டு கேட்கணுமா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க, அங்க உள்ள மக்களை பாருங்க, அவங்களுக்கும் உங்களோட தேவைகள் வேணும். நீங்க இது மாதிரி ஓட்டு கேட்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அத்தை. அதுக்கப்புறம் அந்த சிவனாண்டி மாதிரி தப்பானவனுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு வில்லி வராங்க. வில்லி இங்க பாரு, நிறுத்து, நீ பேசுறது எல்லாத்தையுமே நான் காதுல வாங்கிட்டு தான் இருந்தேன். அக்கா இதுக்குதான் சொன்னேன், இந்த ஓட்டெல்லாம் தேவையில்லைன்னு அப்பயே சொன்னேன், கொஞ்சமாவது கேட்டியா? கொஞ்சம் கொஞ்சமா இவன் உன்னை அந்த ஊருக்கு அழைச்சிட்டு போக பாக்குறான். அந்த ஊர்ல உள்ள ஜனங்கள்னாலேயும் தான் நம்ம அம்மாவும் அக்காவும் அநியாயமா இறந்தாங்க. யாராவது ஒருத்தவங்க நமக்காக சப்போர்ட் பண்ணாங்களா? யாருமே ஆதரவு கொடுக்கல. அப்படிப்பட்ட அந்த ஊருக்கு நீ தலைவியாகி, அதாவது நீ போய் அவங்க கிட்ட ஓட்டு கேட்கணுமா கை கட்டி? அக்கா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நான் உன்னை விட மாட்டேன்க்கா, கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவெடு. இதை கேட்டதும் அப்பதான் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நீ சொல்றது சரிதான், அங்க உள்ளவங்க யாருமே அம்மாவுக்கு ஆதரவா பேசவே இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஊருக்கு நான் ஏன் போகணும்? இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன், நான் அந்த ஊருக்கு ஓட்டு கேட்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கோவமா போறாங்க. இத பார்த்துட்டு ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. அப்பதான் வில்லி நைசா ஹீரோ கிட்ட என்ன எப்படியாவது அந்த ஊரு ஓட்டு எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சியா? அக்காவை கண்டிப்பா நான் அங்க வரவிட மாட்டேன். என் புருஷனை அங்க அனுப்பி அவங்க எல்லாருக்கிட்டையும் பேச வச்சு ஓட்டு வாங்கிட்டு மாறி வேலை பாக்குறேன் இரு அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அத்தை வரல அப்படிங்கறதுனால அங்க உள்ளவங்க யாரும் அத்தைக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நினைக்காத. நீ நிக்க வைக்கிறது சரியான ஃப்ராடு. அவன் கண்டிப்பா அந்த ஊருக்கு நல்லது பண்ண மாட்டான். மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, நான் இப்பயே என் புருஷன்கிட்ட சொல்லி அந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஓட்டு கேட்க வைக்கிறேன் அப்படின்ட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க.
அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறாரு இவங்க போனா கண்டிப்பா வந்துட்டு அத்தைக்கு ஓட்டு கிடைக்காது, இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அதே நேரத்துல பாட்டி மறுபடியும் போன் அடிக்கிறாங்க. அப்ப ஹீரோ போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா பேசினியா ஐயா என் மருமக கிட்ட? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நான் பேசி பார்த்தேன், ஆனா அத்தை அந்த ஊருக்கு வர முடியாதுன்னு சொல்றாங்க. முக்கியமா சின்னத்தையோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமாவே இருக்கு, அதனாலதான் வர முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, நான் எப்படியும் மனசை மாத்தி கூட்டிட்டு வந்துருவேன். அதோட அந்த சிவனாண்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க ஓட்டு கேட்க வரான் போல. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, சரியா, அவனுக்கு கண்டிப்பா இந்த ஊர்ல உள்ளவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்குமே அவனோட யோகிதையை பத்தி நல்லா தெரியும். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரிங்கத்தா அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த வில்லி என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா. அப்ப வில்லி சொல்றாங்க, என்னங்க, நான் நினைச்ச மாதிரியே அக்கா அந்த பக்கத்தூருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டா. அப்படியே நானும் கொஞ்சம் பேசி அவளை போக விடாம தடுத்துட்டேன். இப்போதைக்கு நம்மளோட முக்கியமான திட்டம் என்ன தெரியுமா, அந்த கிழவியோட ஊருக்கு போயிட்டு அங்க உள்ள ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு நீங்க ஓட்டு கேளுங்க. கண்டிப்பா யாரும் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது என்ன. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, சரி ஓகே, நான் கண்டிப்பா கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊர்ல உள்ள ஓட்டு ரொம்பவே அதிகம், சோ கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கிறது நிச்சயம். இதை கேட்டதும் பில்லி சொல்றாங்க, ஆமாங்க, அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டா அப்புறம் உங்களுக்கு தான் வெற்றி நிச்சயம். அந்த கிழவி கிட்ட ஊர் மக்கள் என்ன திரும்ப சொல்லியிருக்காங்க, நேரடியா வந்து ஈஸ்வரி ஓட்டு கேட்காததுனால அவளுக்கு ஓட்டு போட முடியாது, அவன் நேரடியா வந்து ஓட்டு கேட்டா மட்டும்தான் ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகையில நீங்க போயிட்டு எல்லாருக்கிட்டையும் ஓட்டு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு முழு வாய்ப்புகள் இருக்கு. இதை கேட்டதும் வில்லன் சொல்றாரு, சரி நான் இப்பயே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கா கண்டிப்பா பக்கத்து ஊருக்கு போக மாட்டான், பக்கத்து ஊர்ல தான் ஓட்டே அதிகம், அதனால கண்டிப்பா அக்கா தோக்க தான் போறா அந்த ஊர் ஓட்டு இல்லாம அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் வில்லன் வந்துட்டு நேரா அந்த ஊருக்கு போறாரு. அங்க போயிட்டு காரை நிப்பாட்டிட்டு அந்த சித்தப்பா சொல்றாரு, மவனே இந்த ஊர் தானாடா? சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சித்தப்பா, ஒவ்வொரு வீடா போயிட்டு நம்ம இப்போ ஓட்டு கேட்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு, அம்மா வணக்கம், நான் வந்துட்டு எலெக்ஷன்ல நிக்கிறேன், நீங்க தான் ஓட்டு போடணும், உங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, மொத்தமா 2 பேரு தானே ஓட்டுல நிக்கிறீங்க, அந்த ஈஸ்வரி அம்மா வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க போல. அப்ப வில்லன் சொல்றாரு, ஆமா, அந்த அம்மாவுக்கு இந்த ஊரு ஓட்டே வேணாமா, ஏன்னா அவங்களோட அம்மாவும் அக்காவும் இறந்ததுக்கு இந்த மக்கள் தான் காரணமா, அதனால அந்த அம்மா இந்த ஊருக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால நீங்க அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ண போறீங்க? இந்த ஊருக்கு கண்டிப்பா அந்த அம்மா நல்லதும் பண்ணாது, இந்த ஊருக்கும் வராது, அவங்க அம்மாவும் அக்காவும் இறந்ததுக்கு இந்த ஊருக்காரவங்க தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா வந்துட்டு அந்த அம்மா ஓட்டு போடாது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஓட்டு போட்டுருங்க, நான் இந்த ஊரை நல்லபடியா பாத்துக்கிறேன். இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, நீ ஊரு தேடி வந்து ஓட்டு கேக்குற, அந்த அம்மா பக்கத்தூர்லயே இருந்துகிட்டு ஓட்டு கேட்டா நாங்க எப்படி ஓட்டு போட முடியும், சரி உனக்கே ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த வில்லனுக்கு ஆதரவா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லன் வந்துட்டு ஒவ்வொரு வீடா போயிட்டு ஓட்டு கேக்குறாங்க. முக்கியமா ஈஸ்வரிய பத்தி நிறையவே தப்பு தப்பா சொல்றாங்க. இதனால அந்த மக்கள் எல்லாருமே ஈஸ்வரி மேல கோவமாகி நாங்க எல்லாருமே வந்துட்டு உனக்கே ஓட்டு போறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல பரமேஸ்வரி இது எல்லாத்தையும் பாக்குறாங்க. பார்த்ததோட பரமேஸ்வரிக்கு பேரதிர்ச்சி, என்னடா இது, இவன் பாட்டுக்கும் ஒவ்வொரு வீடா போயிட்டு ஈஸ்வரிய பத்தி ரொம்ப தப்பா சொல்றானே, இதை விடக்கூடாது அப்படின்ட்டு பாட்டி நேரா அவங்க பேரனுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, இந்த சிவனாண்டி இருக்கான்ல, அவன் இந்த ஊருக்கு வந்துட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான்ப்பா, முக்கியமா ஈஸ்வரிய பத்தி நிறையவே தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான், இதனால ஈஸ்வரிக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டு எல்லாமே இப்ப போக போகுது, இப்ப என்னப்பா பண்றது, அவ இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அம்மா பாட்டி ரொம்ப கோவத்துல இருக்காங்க அத்தை, அத்தையை எப்படி வந்துட்டு என்னால சமாதானப்படுத்தி கூடிச்சு வர்றதுன்னு தெரியல பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரியா, அவன் மட்டும் இந்த ஊருக்கு தலைவனா வந்துட்டான், அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இந்த ஊருக்கு நல்லது, நீதான்ப்பா எப்படியாவது அத்தையை கூட்டிட்டு வரணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, நான் போயிட்டு எப்படியாவது பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வராங்க. வந்துட்டு அவங்க அத்தைய பாக்குறாங்க. அத்தை அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள அந்த ஊருக்கு போறத பத்தி என்கிட்ட பேச வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை இப்பயே மறந்துருங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னத்த இப்படி பேசுறீங்க,
இப்போ நீங்க மட்டும் அங்க போயிட்டு ஓட்டு கேட்கலன்னு வச்சுக்கிடுங்களேன், என்ன நடக்கும்? இந்த சிவனாண்டி போயிட்டு அந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கிட்டையுமே ஓட்டு கேட்டு அவன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெயிக்கிற மாதிரி வந்துரும். அந்த மாதிரி ஒரு ஆளை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க வழி கொடுக்க போறீங்களா? அத்தை, ஏதோ இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு, அதுக்காக அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதுக்காக அவங்கள டோட்டலாவே ரொம்ப வந்துட்டு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு. அப்பதான் அந்த இடத்துக்கு வில்லி வராங்க. இங்க பாருக்கா, உன் மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருந்தா நான் காதுல வாங்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ அந்த ஊருக்கு போக வேணாம். அந்த ஊருக்கு போய் நீ கையெடுத்து கும்பிட்டு கை கட்டி நின்னு ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்படி நீ கை கட்டி கையெடுத்து கும்பிட்டு நின்னா அப்புறம் அம்மா இறந்ததுக்கான என்ன மன்னிப்பு கிடைக்கும்? கண்டிப்பா எதுவுமே கிடைக்காது. அம்மா எந்த அளவுக்கு வேதனைப்படுவாங்க தெரியுமா? அம்மா ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடையாது. கண்டிப்பா ரொம்ப மோசமாயிரும். கண்டிப்பா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. நீ அங்க போவாத அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் அத்தை கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க தேவையில்லாம குழப்பத்தை உண்டாக்காதீங்க. அத்தை, இப்ப நீங்க அங்க போறதுனால கண்டிப்பா வந்துட்டு உங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு கையில அதிகாரம் கிடைக்கும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உண்மையாவே அந்த நகையை எடுத்தது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அந்த நகைய உங்க அம்மா எடுத்துட்டாங்க அப்படின்னு தானே பழி வந்துச்சு. நீங்க மட்டும் இப்ப கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அந்த நகையை யாரு எடுத்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கும் தண்டனையை வாங்கி கொடுக்கலாம். யோசிச்சு பாருங்க. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. அப்பதான் சந்திரா சொல்றாங்க, அக்கா, உன் மாப்பிள்ள கண்டதையும் சொல்லி உன் மனசை மாத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். நீ தேவையில்லாம பேசி பேசி இப்படி வந்துட்டு வீணடிக்காத நேரத்தை. நீ பாட்டுக்கும் அவன் சொல்றதை கேட்காத. இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா ஒரு நிமிஷம் இரு. மாப்பிள்ள சொல்றது சரிதான். இப்ப அதிகாரம் என் கையில வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா அம்மா இறந்ததுக்கு யாரு காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவேன். அவங்கள நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். அந்த நகையை எடுத்து கொண்டாந்து எங்க அம்மா வீட்டுல போட்டதுனால தானே எங்க அம்மாவை எல்லாருமே திருடின்னு சொன்னாங்க. அப்படி அந்த நகையை கொண்டாந்து போட்டது யாரு அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசினா பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுக்காக. அதே நேரத்துல வில்லி நினைக்கிறாங்க, இந்த விஷயத்த நம்ம அவர்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு நேரா வில்லனுக்கு ஃபோன் பண்றாங்க. இதை நம்ம ஹீரோ கவனிச்சிடுறாரு. இவங்க உடனே வந்துட்டு அந்த சிவனாண்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்றதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதை வந்து அத்தை கிட்ட சொல்லணும் அப்படின்னு அப்படியே ரெக்கார்ட் பண்றாங்க. ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நேரா அவங்க அத்தை கிட்ட வந்துட்டு, அத்தை, உங்களை வந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க அந்த போட்டியில ஜெயிக்க கூடாது. நம்ம வீட்டுல உள்ள 4 பொண்ணுங்களும் அந்த வீட்டுக்கு போயிட்டு வேலைக்காரியா வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளான். இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி அவங்க அத்தை கிட்ட காமிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி அதை பார்த்துட்டு, மாப்பிள்ள, உண்மையாவே இது என் தங்கச்சி தானா? என் தங்கச்சி உண்மையாவே அவங்கிட்ட பேசினாலாம்? அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, உண்மையாவே அவங்க பேசியிருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எல்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்க இத்தனை நாளும் நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா உங்களுக்கு எதிராக பல திட்டங்களை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்பயாவது புரியுதா அப்படின்னு சொன்னதோட செம ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்ப சந்திரா அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிடுறோம். சந்திரா அந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஈஸ்வரி வந்துட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. நீ இத்தனை நாளும் எனக்கு துரோகம் பண்ணியா அப்படின்னு. இது கேட்டதும் சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சந்திரா சொல்றாங்க, அக்கா, அவன் என்னை பத்தி தப்பா சொல்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றான். அவன் சொல்றான் அப்படிங்கறதுக்காக நீ என் மேல கோவப்படுறியா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள வந்துட்டு என்கிட்ட ஆதாரத்தை காமிச்சிட்டாரு, நீ எப்படிப்பட்டவ அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம சந்திராவுக்கு சமஷமுக்கு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இத்தனை நாளும் நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். ஆனா அம்மா இறந்ததுக்கு காரணமான ஒரு குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட நீ போய் பேசிட்டு இருந்திருக்க. இது எவ்வளவு பெரிய தப்பு. எனக்கே நீ அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ இனிமே இந்த வீட்டுல இருக்கிறதுல எந்த வித யூஸும் இல்ல. நீ இந்த இடத்த விட்டு போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதும் சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வீடியோல பார்ப்போம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.